ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் அரைச்சி விட்ட தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்று சேர ஃபஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு குழம்புக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த குருமா மட்டும் வச்சு கொடுத்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட இந்த குருமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க.